அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுபானலா குக்கிங் வ்ளாக். ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ரம்ஜானில் வந்து நிறைய ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. நம்மளும் அப்படி தான் டெய்லியுமே ஒரு பிஸியான வந்து டைமிங்காக போயிட்டு இருந்தது. அதுதான் எல்லா வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து எதுவுமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போது நான் வந்து ஒரு சிம்பிளாக முன்னாடி நான் ரம்ஜான் ஸ்டார்டிங்கில் இருந்த வீடியோவை வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பனானா மில்க் ஷேக் ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பனானா மில்க் ஷேக்காண்டி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் பனானா ஹனி மில்க் போட்டு பனானா மில்க் ஷேக்கு ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு ரம்ஜான்லேயும் ஒரு நோம்புக்கும் நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஜூஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து மைதா போட்டு இந்த மைதா என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ரம்ஜான் நோம்புக்கு வந்து நான் சமோசா ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து மைதாவில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வெள்ளை எள்ளு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டஃபிங்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் சிக்கனோட சமோசா தான் செய்ய போகிறேன். சிக்கன்லாம் ரெடி பண்ணி எல்லாமே சாப்பரில் போட்டு எல்லாம் பொடுசாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனுக்கும் நம்ம என்ன எஃபெக்ட் போட்டு செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைச்சா நல்ல ஒரு ஹாப்பி இருக்கும்ல. அதே மாதிரி ஒவ்வொரு ரம்ஜானுக்குமே ஒவ்வொரு நோம்புக்குமே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப எஃபெக்ட் எடுத்து தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ரெசிபி வந்திருந்தது. அதே மாதிரி நீங்களும் எப்படிலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணீங்க, எந்த மாதிரி ரெசிபிலாம் செஞ்சீங்கங்கிறதும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி இந்த சமோசாவோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண லாங் வீடியோவில். அதே மாதிரி இந்த சிக்கனுக்குள்ளே ஸ்டஃபிங்குள்ளது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு ரஃப்பாக ஒரு வதக்கிட்டு அதுக்குள்ளே வந்து கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த சமோசா ட்ரே தான் வாங்கியிருந்தேன். இதில் தான் ட்ரை பண்ணேன். இதில் வந்து நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணினேன்னா, மாவு கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணேன். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மாவு கெட்டியாக வச்சு செய்யுங்க. அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக கூட வரும் நம்மளுக்கு சமோசாவுக்கு. அதே மாதிரி எல்லாமே ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் வச்சு அது மேலே ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே உள்ள லேயரில் வந்து மூடி போட்டு அதுக்கப்புறம் சமோசா ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி எடுத்தால் சூப்பராக தான் இருந்துச்சு. எப்படின்னா மினி சமோசா மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் என்னென்னா, நான் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது எல்லாருமே இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக இது பண்ணுங்கள். என்னென்னா இந்த சப்ஜான்னு சொல்லுவாங்களே, சப்ஜாவும் பாதாமுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஜூஸுக்குமே யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, வயிற்றுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அது வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரம்ஜானுக்கு தான் செய்யணும்னு இல்லை, மற்ற சாதா டைமில் கூட நீங்கள் இது கண்டிப்பாக ஊற வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வயிற்றோட பிரச்சனை ஹீட்டு அந்த மாதிரி வராமல் நல்லாயிருக்கும். அதுவும் இன்னும் மெயினாக இதில் ஒரு டிப்ஸு கூட இருக்குதுன்னு என்னதான், பாடி ஃபேட் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். இந்த சப்ஜா கோந்து வந்து பாடி ஃபேட் கம்மி பண்ணும். வெயிட் லாஸ்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வந்து எந்த ஜூஸ்க்கு நான் ரெடி பண்ணுறேன்னா, எல்லா ஜூஸ்க்கும் ரெடி பண்ணுவேன். லெமன் ஜூஸ் எல்லாமே. அதே மாதிரி நான் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆரஞ்சு ஜூஸ்க்கு ஆரஞ்சு போட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அது ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நான் இந்த சப்ஜாவும் கோந்தியும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப கூட டேஸ்ட்டாக கூட இருந்துச்சு. இன்னும் மெயின் திங்க் இதில் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் மின்ட்டு கூட போட்டுக்கலாம். புதினாவும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் ஃப்ளேவருக்கு மொஜிட்டோ ஃபீல் வரும் நம்மளுக்கு. இது கூட நல்லா இருந்துச்சு. வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதுமாதிரி பாதாம் பிசுனும் சப்ஜாவும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ரம்ஜானுக்கு விதவிதமாக நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க ஜூஸுங்க. நாங்களும் ஒரு நாளைக்கு எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸில் தான் ரெடி பண்ணுறது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து ஜூஸ் ரெடி பண்ணுறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேயில் வந்து நான் வந்து சப்போட்டா ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். சப்போட்டா ஜூஸ்க்கு என்னென்ன ரெடி பண்ணணுன்னா, முன்னாடியே சப்போட்டா போட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை, நான் ஒரே ஒரு பனானா சேர்த்துக்கிட்டேன். அது ஸ்வீட்டும் இருக்கும், அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பால் போட்டு கொஞ்சோன்னு தேன் போட்டுக்கிட்டேன். சர்க்கரை அவ்வளோவா அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இந்த பசங்களுக்கு இந்த ஹனி போட்டு கொடுத்தாலே கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இருந்தாலும் பெரியவங்களாம் நம்ம குடிச்சிக்கிறது நல்லது. பசங்களுக்கும் அதுவே பழகிறதுக்கு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் சப்போட்டா மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. அதேமாரி ஒரு நாளுமே ஒவ்வொரு
ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் ஜூஸு ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றதோட பசங்க வந்து ஜூஸாக வந்து குடிச்சிக்கிறாங்க. ஃப்ரூட்ஸானால் அதிகமாக இது பண்ண மாட்டுறாங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிட்ணுன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஜூஸாக கொடுத்துட்டா நல்லா ஈஸியாக குடிக்கிறதுக்கு கூட நல்லாயிருக்கு, நம்ம நல்லாவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நம்மள ரெடி பண்ணி டேஸ்ட்டு கூட லெவலில் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த சப்போட்டா மில்க் ஷேக் வந்து எப்போவுமே ஒரு நார்மல் டேஸில் கூட குடிக்கிறதுக்கு சும்மா டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணினேன்னா, அதுக்கப்புறம் 27th நோம்புனாலே ஒரு ஸ்பெஷலாக இது பண்ணுவாங்க. ஆனால் அல்லாவோட கிருபையில் 10 நாள் இந்த லைலத்துல் கதரோட நாள் சொல்லுவாங்க. அந்த நாளில் வந்து நிறையா அமல் பண்ணுங்கள். நம்மளுக்கு எந்த இரவு வந்து லைலத்துல் கதர் இரவுன்னு தெரியாது. அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே அந்த லைலத்துல் கதர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எல்லாருக்காண்டி எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் பண்ணக்குள்ளேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ரம்ஜானுக்கெலாம் எப்படிலாம் நீங்கள் ட்ரெஸ்ஸு எடுத்தீங்கங்கிறதும் நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்லாம் எடுத்தீங்களா என்னன்றதும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் வந்து போய் கடலூர் ஆனந்தத்தில் தான் நாங்களும் ட்ரெஸ் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னென்னா சஹரோடைய சால்னா வந்து மோஸ்ட்டாக வந்து நான் லன்ச் டைம்லேயே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். இஃப்தியாருக்கும் சரி, சஹரோடைய சால்னாவும் சரி, லன்ச் டைம்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அதேமாதிரி இன்றைக்கி என்னென்னா மட்டனும் கீரையும் போட்டு அது மிட்டா சால்னா சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து வெங்காயம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு கொஞ்சோண்டு மட்டன் கழுவி போட்டுக்கிட்டேன். மட்டன் கழுவி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எல்லாம் மசாலா ஆட் பண்ணிக்கினேன். கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இது பாலக்கீரை. இந்த பாலக்கீரையில் தான் வந்து பாலக்கீரும் மட்டன் கறி போட்டு நான் சால்னா பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருந்துச்சு. இது வந்து சஹர டைமுக்கு சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெறும் சாப்பாடில் குழச்சி கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் ரொட்டி சப்பாத்திக்கு கூட எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து எக்கு புட்டிங் தான் செஞ்சுருந்தேன். எக் புட்டிங்க்கு நான் 3 முட்டையை எடுத்து அதில் சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி நல்லா அடித்து பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கேரமல் ரெடி பண்ண சர்க்கரை போட்டு சுகரை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் நல்லா ப்ரௌனாக ஆகும். அதுக்கப்புறம் அது கேரமல் ரெடி பண்ணி செட் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் இஃப்தியாரோட ப்ரிப்ரேஷனில் எப்படிலாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக வந்துருந்தது எல்லா ப்ரிப்ரேஷனுமே. இது மாதிரி இன்னும் அதிகமான வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் வந்து இன்னும் வீடியோஸ்லாம் வரதுக்கு இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும்.